பண்ணிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லாதவளா இருந்தாலும் அந்த வீட்டு வேலையெல்லாம் நறுசா நறுக்குன்னு செஞ்சிருவாடி. நல்லா சோறு குழம்புலாம் நல்லா பொங்குறா. சரி என்ன பண்றது, நமக்கு அடங்கி இருக்கணும்ல, அதான் ஒன்றும் இல்லாதவளை கட்டிட்டு வந்தேன். அத்தை ஒரு நிமிஷம் லைன்ல இருடி. என்னம்மா சொல்லு. அத்தை டீ சாப்பிட்றீங்களா? ஏன்னா நானே உங்ககிட்ட கேட்டா மட்டும் வா அப்போ. சரிங்க அத்தை. ஆமாண்டி மருமவதான். டீ வேணுமா காப்பி வேணுமான்னு கேக்குறா. இப்ப புரிஞ்சுட்டு மேரி பாத்தீங்க, டீ வேணுமா காப்பி வேணுமா சோறு சாப்பிடுறீங்கன்னு கால நாய் மாதிரி சுத்தி சுத்தி வருவா. இதுக்கு தாண்டி ஒண்ணுல அவளை ஒருத்தைய கட்டிட்டு வரணும். இன்னொரு பையனுக்கு வந்து நல்லா பணக்காரியா கட்டி வைக்கணும். இதுக்கு தான் ஆம்பளை பிள்ளைங்களா பெத்துக்கணும்டி. அதான் நான் அதிர்ஷ்டக்காரி ஆம்பளை பிள்ளை மட்டும் தான் பெற்றிருக்கேன். ஆமா ஆமா, சம்பளம் இல்லாத வேலைக்காரி தான். அப்படி கூட நீ நினைச்சுக்கலாம்டி. சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி தான் வச்சிருக்கேன். இல்ல நாளைக்கு நம்ம தலையில ஏறி போட்டு மிதிச்சிருவாடி. ஆமா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. பெட்ரூம்க்கு இன்னும் வராம இருக்காளே. ஏய் என்னங்க? ஏய் என்னம்மா ஏன் அழுகுற? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஆனாலும் என்னாச்சு கேக்குறேன்ல, சொல்லுமா என்னாச்சு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லங்க ஒண்ணும் இல்லங்க. சரி இங்க திரும்பி படு, இங்கதான். அம்மா அப்படிதான் ஏதாவது பேசுவாங்க, நீ மனசுல எதுவும் வச்சுக்காதடி, நான் இருக்கேன்ல. சரிங்க, உங்களுக்காக தாங்க நான் இவ்வளவு பொறுத்துக்கிட்டே இங்க இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பவோ போயிருப்பேன். எங்க அம்மா அப்பையில இருந்தே பணம் பணம் பணம், ஆளுங்களை மதிக்கிறதே இல்லடா. நானும் போய் பேச முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்ல இருந்து தனியா போயிடலாம், சரியா? இல்லைங்க, தனியாலாம் போறது தப்புங்க. அத்தைய விட்டுட்டு நம்ம இங்கேயே இருக்கலாங்க. என் செல்லம், இதுதான் என் ஆண்டாள் குட்டிங்கிறது. அவ்வளோ நல்ல மனசு. என்னங்க, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் ஏதாவது எடுத்துட்டு வரவா? இப்ப எனக்கு எதுவுமே பசிக்கல ஆண்டாளு, நீ இப்படியே உட்காந்துரு. சரிங்க. ஏய் மர்மோளே, அச்சச்சோ எங்க அத்தை கூப்பிடுறாங்க, எழுந்திரீங்க. நீ இங்கேயே இரு, நான் பேசிக்கிறேன். மர்மோளே கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையாமா? அத்தை இது வந்துட்டேங்க அத்தை. ஏங்க விளையாடாம நகருங்க. அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. உள்ள என்ன மாதிரி பண்ற? உள்ள என்னதாமா பண்ணிக்கிட்டு இருந்த? எத்தனை தடவை கூப்பிடுறது உனக்கு? அத்தை ஒண்ணும் பண்ணலைங்க அத்தை. சரி சரி இப்படி கீழே உட்காருமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அத்தை ஒரு சமாசாரம் பேசணும், அதான் கூப்பிட்டேன். என்ன அத்தை? எதை பத்தி அத்தை? சரி சொல்லுங்க அத்தை. ஏன் மருமகளே, இந்த மாசம் தலைக்கு தண்ணி ஊத்திட்டியா இல்லையா? இல்லங்க அத்தை, இன்னும் 2-3 நாள் ஆகும் அத்தை. சரி மருமகளே, என் மகன் கூட சேர்ந்து கட்டில போய் படுக்காத. இங்கேயே படு ஹால்ல. நான் அத்தை இங்கதான் படுப்பேன். பாய் விரிச்சு போட்டு கீழே படு ஒரு வாரத்துக்கு. அத்தை மாமா இருக்காரு, இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அத்தை. மருமகளே நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், சரியா? இந்த வீட்ல அப்படிதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. உங்க மாமா கூட என் பேச்சதான் கேட்பாரு. என் 2 பிள்ளைங்களும் என் பேச்சதான் கேட்பான். இப்ப என் சின்ன மாவே வருவான், அவனுக்கு முழிச்சிருந்து சோறு போடு. அவன் எத்தனை மணிக்கு வருவான்னு எனக்கும் தெரியல. நான் கொஞ்சம் கண்ணை அசர்றேன். சரிங்க அத்தை, வந்ததும் நான் சாப்பாடு கொடுக்குறேன் அத்தை. பாரு மருமகளே, உடனே போயிட்டு அத்தை அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க ஹாலியே படுக்க சொன்னாங்கன்ட்டு உன் புருஷன்ட்ட போய் வத்தி வச்சிடாத. இங்கேயே இருந்து எதுக்கும். என் மாவே வருவான், சின்ன மாவே இங்க ஓரமா உட்காந்து பாத்துக்கிட்டு வரத. சரிங்க அத்தை. மருமகளே அத்தை இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. சொல்லுங்க அத்தை. மருமகளே உனக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வைக்க தெரியுமாமா? இல்லைங்க அத்தை, எனக்கு கருவாடு வாடையே பிடிக்காது அத்தை. என்ன மருமகளே நீ இப்படி சொல்ற? உனக்கு என்னதான் தெரியும்? வீட்ல இருக்க எல்லா வேலையும் நல்லா செய்வேன் அத்தை. என்னத்த செய்யற? வாயிலேயே வடச்சுட்டு இருக்க. சரி இருக்கட்டும் மருமகளே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாமாவை போயிட்டு ஆட்டோட தலைக்கறி இருக்கு பாரு, அதை வாங்கிட்டு வர சொல்றேன். நல்லா வறுத்து கொடு என் மவனுக்கு. சின்ன மவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஏம்மா மருமகளே, முழிக்கிற மொழியை பார்த்தா இதுவும் உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லத்தா, தலைக்கறிலாம் வைப்பேங்க அத்தை. பாரு மருமகளே, எங்க ஸ்டேட்டஸ்க்குலாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு அனாதை பிள்ளைய தான் கட்டிட்டு வந்தா, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டு உன்னை கட்டிட்டு வந்திருக்கேன், சரியா? அதுக்காக நீ ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்கக்கூடாது. சரிங்க அத்தை. அப்புறம் இன்னொன்னு, நீ வந்து இந்த கட்டில படுக்கிறது ஏசி போட்டு படுக்கிறதுலாம் வச்சு கூடாது மருமகளே, சரியா? நீ வந்து வேலைக்காரி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த வீட்ல நீ வாழணும். அதுக்கு தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறது, சரியா? இதுக்கெல்லாம் சம்மதம்னா இரு மருமகளே. இல்ல அப்படின்னா எங்க ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி 2வது கல்யாணம் என் அவனுக்கு பண்ணி வச்சுக்குவேன், சரியா? புரியுதா? நீங்க சொல்ற மாதிரி நான் இருக்கேன் மருமகளே. இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கமா. உன்னோட வேலை கிச்சன்ல இல்லனா வீட்டுக்கு வெளியில தோட்டத்துல, சரியா? இந்த 2 வேலையை மட்டும் தான் நீ செய்யணும். அதை விட்டுட்டு அவனோட கொஞ்சம் குழந்தைகிட்டலாம் அலையக்கூடாது. என் 2வது மகன் இருக்க மாதிரி சின்ன மகன், அவனுக்குலாம் இன்னும் கல்யாணம் ஆகல, வயசு பையன், கெட்டு போயிருவான். அவங்கள பார்த்து மனசுல வச்சுக்கமா, சரியா? சரிங்க அத்தை. எனக்கு அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்குது மருமகளே. நான் அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடுறேன், என் காலை கொஞ்சம் பிடிச்சி விடு. என் சின்ன மகன் வருவான், அவனுக்கு கொஞ்சம் சோறு மட்டும் போட்டுரு. சும்மா பேந்த முழிக்காத மருமகளே, காலை பிடிச்சி விடுன்னு சொன்னேன். இங்க பாரு மருமகளே, காலை பிடிக்க தெரியுமா தெரியாதா? இந்த இது பிடிக்கிறீங்க அத்தை. மருமகளே அங்கதாம்மா நல்லா வலிக்குது, அங்க
காலை பிடிச்சிடு. பாத்து பாத்து. அம்மா ஏய் சிவா, என்னம்மா இவ்ளோ லேட்டா வர? அம்மா உன்னை காணோம், எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? வெளியில எதுவும் மழை பெஞ்சா நனைஞ்சிட்டியா? அம்மா என்னாச்சு? காலில் எதுவும் அடிபட்டுருச்சாம்மா? அது ஒண்ணும் இல்ல சிவா, உங்க அண்ணி சும்மா தானே இருக்கா, அதான் காலை பிடிச்சு சொன்னேன். அம்மா மணி 11 ஆகுதுமா. இந்நேரத்துல போயிட்டு அண்ணிய போயிட்டு காலை பிடிச்சி விட்றீங்க. அண்ணன் வேற தனியா இருப்பாரு. அனுப்பி விடுங்கம்மா அண்ணிய. சரி சிவா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இந்தடி போய் மாவுக்கு சோறு வை போ. சரிங்க அத்தை. வாங்க தம்பி சாப்பிடலாம். அண்ணி நீங்க போங்க, நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன். சரிங்க தம்பி. அத்தை காலை பிடிச்சு விட்டுட்டாங்க அத்தை. அண்ணி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் இனிமே. இன்னும் ஏன் நிக்கிற போ. சரிங்க அத்தை. அம்மா அண்ணி பாவம்மா, ஏம்மா அப்படி பண்றீங்க? சிவா, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணி எல்லாம் இப்படிதான் நடத்தணும். நீ அண்ணி பண்ணிட்டு அழியாத. சரி சாமி, நீ கண்ணை மூடி தூங்கு. அம்மா உனக்கு தாலாட்டு பாடுறேன். அம்மா நான் இன்னும் குழந்தை இல்லம்மா. எனக்கு நீ குழந்தைதான். கண்ணை மூடி தூங்குடா. தூங்க நேரத்துல கூலி கிளாஸ பாரு. பிள்ளைக்கு அவ்வளோ அழகா இருக்குது. என் மாவன் தங்க மாவன், என் தங்க குழந்தை. கடைசி புள்ளன செல்ல குட்டி இல்ல, தங்க மாவன். காலேஜ்லாம் போய் படிக்கிறான். தம்பி நீ எந்திரிச்சு போய் பெட்ரூம்ல படு. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? புள்ள இன்னைக்குதான் வந்து அறியோன்னு மடியில படுக்குது, அது உங்களுக்கு பொறுக்கலையா? நீ தூங்கு சாமி, அவர் கிடக்குறாரு. நீ விடிய விடிய கூட தூங்க அம்மா மடியிலேயே. அம்மா இப்படியே உட்காந்துருப்பேன், சரியா? மம்மி நான் பெட்ரூமுக்கே போறேன் மம்மி. ஹாலில் ஏசி கம்மியா வருது, சாரி மம்மி. ஐயோ, ஏசி கம்மியா வர அடிச்சாங்க. சரி, நாளைக்கு அம்மா இன்னொரு ஏசி போட்டுறேன். நீ போய் பெட்ரூம்ல இன்னைக்கு படுத்துக்கப்பா. ஓகே மம்மி, குட் நைட். பாய்மா. பாத்தீங்களா என் பிள்ளைய? காலேஜ்ல படிக்க வைக்கிறதா குட் நைட்லாம் சொல்லுது என் தங்க பிள்ளை. நல்ல அம்மாவா இருக்காங்க. ஆனா நல்ல அம்மாவா இருக்க தெரிஞ்சவங்களுக்கு நல்ல மாமியாரா இருக்க தெரியலையே. ஜெனியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்களையும் அம்மாவை எப்படியாவது திருத்திடணும்ப்பா. குட் நைட்.